Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஜானி 1980ஆம் ஆண்டு வெளியான திரைப்படத்தினுடைய ஒரு பார்வை விமர்சனம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு நினைவு கூறல் கூட சொல்லலாம். 1980 இப்படியான ஒரு காதலை தமிழ் சினிமா சந்தித்து இது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த திரைப்படத்தில் கடைசி வரை நாயகி ரெண்டு பேருமே பெருசாக கட்டி பிடிச்சிக்கவே மாட்டாங்க. இதயம் படத்தில் தொடாமல் லவ் அப்படிலாம் பேசியிருப்போம் இல்லையா. இந்த படத்தில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரை தொட்டே இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் தொட்டே இருக்க மாட்டாங்க. அந்த என்ன 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 இப்படி பேசுகிறீங்க அப்படின்றப்ப கூட அந்த குழைவுக்கு கேட்கும்பொழுது கூட அவங்க தொட்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப டீசெண்டான ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு காதலோடு சொன்ன ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இந்த ஜானி திரைப்படம். ஸோ இதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஜானி இதில் டபுள் ஆக்ட் பண்ணியிருந்தார். மகேந்திரனுடைய டைரக்ஷனில் ரஜினி 2 ஆக்டு. ஒருத்தர் என்ன சொல்கிறது திருடன், இன்னொருத்தர் பார்பர். இந்த திருடன் காரணம் என்னென்னா அவங்க அம்மா ஒரு ஜமீன்தாருக்கு செகண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அதனால் அவங்க அப்பா ஜமீன்தார் நிறைய கடன் வாங்கியிருப்பார். அதெல்லாம் அடைக்கணுன்றதுக்காக ஒரு திருட்டு வேலை வந்திருக்காரு. பட் அந்த ஒரு இடம் நம்மளுக்கு நேரடியில் தான். ஏன்னா அப்பம் பேரே சொல்ல மாட்டேன்னா இவனுக்கு எதுக்கு நான் சம்பாரிச்சு போனோம், அது திருட்டு வேலை பண்ணி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்குலாம். பட் அவர் செய்கிறார், அவர் நல்லவர். அதனால் அந்த விஷயம் சரி அதை விட்டுடுங்க. பட் இவருக்கு என்னென்னா இந்த திருடனான ஜானிக்கு அர்ச்சனா மீது, பாடகி அர்ச்சனா மீது, பிரபல பாடகி அர்ச்சனா மீது அவருக்கு ஒரு காதல். ஸோ பார்த்தீங்கன்னா ரசூல் பூக்குட்டிக்கெலாம் அண்ணன் யார் ஜானி. அந்த காக்கா சவுண்டு, குருவி சவுண்டு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அர்ச்சனா பாடல்களை விரும்பி கேட்பார். அதனால் அந்த பாக்கெட் ரெக்கார்டரில் எல்லாத்தையும் டேப் ரெக்கார்டரில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கேட்குற ஒரு ஆசாமி தான் ஜானி. அவர் இந்த எவ்வளோ திருட்டுகள் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ மொள்ளமாரித்தனம், முடிச்ச வச்சுத்தனம், எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தாலும் எங்கேயுமே கைரே கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது கிளவரான ஒரு திருடன். அவனுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது நல்லாயிருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபஸ்ட்டு காலையில் கிளம்புறப்பே அந்த மாதிரி அந்த வீடு ரொம்ப அழுக்கான வீடு அப்படிலாம் இன்ட்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளம்பி ஸ்டார் ரோட்டில் போகிறப்ப ஒரு ஏதோ ஒரு பெருசாக பண்ண போகிறான்னு பார்த்தா கஷ்டம் ஒரு பார்பர்ன்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸாக அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருப்பார். அவருடைய அசிஸ்டண்ட்டாக குமரிமுத்து நடிச்சிருப்பார். ஸோ பொதுவாக மகேந்திரன் சார் படங்களில் தொடர்ந்து நடிச்சுட்டு வரவங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கண்ணு, அதுக்கப்புறம் அன்பாலயா பிரபாகரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா குமரிமுத்து, இவங்க எல்லா படத்துலையுமே இருப்பாங்க. இவங்க எல்லா படங்களையுமே இருப்பாங்க. அவங்க மிக முக்கியமாக சாமிக்கண்ணு எல்லா படங்களையும். இதில் கூட தெலுங்கு ப்ரொடியூசர் இந்த 8 லட்ச ரூபா மிஸ் பண்ணுறவரா இதில் சாமிக்கண்ணு நடிச்சிருப்பார். ஸோ இதில் இப்போ தான் என்னென்னா இந்த கேரக்டர், இந்த பார்பர் கேரக்டருக்கு யாரும் கிடையாது. ஆனால் கஞ்சம் பூக்கள் எல்லாம் எண்ணிக்கிட்டு வீட்டில் பூக்களை எண்ணிக்கிட்டு இருக்கிற கஞ்சம். அந்த வீட்டுக்கு ஒரு நாள் இவர் குடிச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப தீபா அந்த பொண்ணு பாமா, அவங்க தான் வித்தியாச கேரக்டர் தான் பார்பர் கேரக்டர். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு அதனால் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ஏழ்மையில் இருக்கும், ஜாக்கெட்லாம் கிழிஞ்சிருக்கும், அதனால் பரிதாப்பட்டு கொஞ்சம் காமமும் இருக்கும். அவருக்கு வேலை கொடுப்பார் வீட்டில். ஆனால் அது என்னென்னா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலான்னு போகும்போது அது ஒன்றை விட ஒன்று பெட்டர் அப்படி அது போகிற ஒரு கேரக்டர். இது இப்படி இருக்கும். இந்த பக்கம் அர்ச்சனா பாடகியாக இருந்தாலும் அர்ச்சனா நிறைய பேர் கையெழுத்து போட்டாலும் ரொம்ப எல்லா இடத்துலையும் கையெழுத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு ரசிகன்னா நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டில் அவங்க பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பீச்சில் போகும்பொழுது பாடலை கேட்டுட்டு இருக்கிறப்ப ஐயோ நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரசிகனா அப்படின்னும் பொழுது அப்படியே பேசும்பொழுது இந்த ஜானி கேரக்டர் சொல்லி எனக்காக நீங்கள் தனியாக ஒரு நாள் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நட்பு துளிருக்கும். எப்போ இந்த ஜானியை ரொம்ப பிடிக்கும்னா தன் குரல் மீது இவ்வளோ காதல் கொண்ட வருவோனா நம்மளுக்கு யாருமே கிடையாது. ஆனாலும் இவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னும்போது ஜானியை ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜானி அவங்க அம்மா மேலே ரொம்ப காதலாக இருப்பாங்க. காஞ்சனா தான் அவங்க அம்மா பர்த்டே அன்றைக்கி எங்கள் அம்மா கிட்ட நான் எப்பயுமே நான் காசு கொடுப்பாங்க, அதை நான் செலவு பண்ணாமல் வச்சுப்பேன். இந்த வருஷத்துக்கு அர்ச்சனா நீங்கள் எனக்காக தப்பாக நினைக்கலாம், நீங்கள் எனக்கு எங்கள் அம்மா சார்பாக கொடுக்குறீங்களான்னும் போது அந்த பொண்ணு அங்கே தான் ஃப்ளாட் ஆகும். எது அர்ச்சனா கேரக்டர் அங்கே தான் ஃப்ளாட் ஆகும். என்னென்னா என்னை இந்த இடத்துல நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இனிமேல் வருஷத்துக்கு எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லும் எனக்கு இதை கொடுக்கறதுக்கான அந்த பாக்கியத்தை கொடுப்பீங்களா என்ன அர்த்தம்? என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு வருஷம் பர்த்டே டைம் உங்கள் அம்மா சார்பாக காசு கொடுக்குறான்னு அர்த்தம். ஆனால் இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் ரொம்ப பூஜிக்கிற கேரக்டர். இந்த கேரக்டரோட பழகிறதே தனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜானி கேரக்டர். ஒரு நாள் அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் இல்லை நான் ஏன்னா இது திருட்டு வேலை தெரிஞ்சதுன்னா நம்மளை திருத்தி விட்ருவாங்க அப்படின்றதுனாலையும் நான் ஆக்சுவலாக உங்களுடைய பரம ரசிகன், ஆனால் நீங்கள்
தராதரங்கள்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்றப்ப இவன் என்ன நினச்சிக்கோ அர்ச்சனானா நாம் வந்து பாடகி தானே நம்ம கேரக்டர் சரியில்லை வேணாம்னு சொல்கிறோம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை நான் வந்து ஏன் இப்படி அந்த பொண்ணு அழதுமே உனக்கு வந்து தாங்காது. ஏன்னா அம்மாவுக்கு நிகராக நேசிக்கக்கூடிய ஒரு பெண் அர்ச்சனா, அந்த பொண்ணு அழகு வந்து உன்னால் தாங்க முடியாது. ஏன் அழறீங்க, அழாதீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய பர்சனலை கேட்காதீங்க அப்படின்னு சொன்ன பொழுது தான் அந்த காதல் காட்சி வந்து ரொம்ப தமிழ் சினிமாவில் ரொம்ப அற்புதமான காதல் காட்சி. அதுவும் வந்து அந்த அர்ச்சனா கேரக்டர் சொல்லுவோம், ஏன் இப்படி பேசிட்டீங்க, நான் அப்படி நினைக்கிறேன் அவங்ககிட்ட, நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னும் போது நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு அந்த சொல்லி அந்த தலையாற்றிட்டு 2 பேரும் திரும்பி பார்த்து 2 பேரும் சிரிக்கிற அந்த காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வித்யாசாகர்கிட்ட இந்த தீபா கேரக்டர், அந்த பாமா கேரக்டர் வந்து வேலை வாங்குறதுக்காக வேணே வந்து தலைமுடியை வந்து முடியும். அந்த 3 வாட்டி தலைமுடி முடிஞ்சுன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண் வந்து மிக பரிணாமமாக தெரியக்கூடிய ஒரு காட்சி எதுனா அந்த தலைமுடி முடிகிறது தான். அதில் பார்த்து ஒரு ஃப்ளாட் ஆகி அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் இருக்கும். பட் அந்த கேரக்டர் வந்து ஒன்று விட்ட ஒன்று பெட்டரு அப்படின்றதுக்கு வந்து அன்பழகன் பிரபாகரன் வந்து அந்த கடையில் இருக்கும் பொழுது பேசணுமே அந்த கேரக்டர் மாறும், அண்ணன் சொல்லி போய் சொன்னதுக்குனால இவர் வந்து கொலை செஞ்சுருவார். இன்னொன்று ஜானி பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்து இவர் வந்து பலிகடாவாக மாறுவார். யார், நம்ம வித்யாசாகர், கண்ணாடி போட்ட ரஜினி. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சந்திச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து தீர்வுகளை நோக்கி அவங்க போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எல்லா பாட்டை விட என் வானிலே ஒரே வெண்ணி அந்த சாங்கு, அதுக்கான பிக்சரேஷன்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் அதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் பின்னாடி வரேன். ஸோ ஜானி அந்த வித்யாசாகர் 2 பேரும் சந்திப்பாங்க. அதன் பிறகு வந்து என்ன வாங்குறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட வித்யாசாகர் கேரக்டர் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் உயர்வாகவே காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஜானி வந்து போலீஸ் துரத்தும், அவர் வந்து வெளியில் வந்து ஒரு காட்டுவாசி இருளர் மலைஜாதி மக்கள்கிட்ட போகிறப்ப தான் ஆசையை காற்றுல தூது விட்டு சாங்கு. ஸோ எல்லாமே ஒரு மாண்டேஜ் ஸ்டைலில் தான் வந்து மகேந்திரன் சார் எடுத்திருப்பாரு. பட் வித்யாசாகர் கேரக்டர் இந்த அர்ச்சனா மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபீல் குட்டை இந்த திரைப்படம் கொடுக்கும். எல்லாத்த விட அந்த ஜானி அர்ச்சனாவுக்கும் அந்த கான்வர்சேஷன், அவங்க பேசுகிறது, அந்த அர்ச்சனா கேரக்டர் உருவாக்கின விதம், அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இந்த திரைப்படத்தில் வந்து சினிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சினோரிட்டா ஐ லவ் யூ, மை ஸ்வீட் ஹார்ட் யூ லவ் மீ, அழகோ. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை முகட்டிலேருந்து ஒரு ஒளி வரும், அதுலேருந்து இவங்க 2 பேரும் நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு. என் வானிலே ஒரே வெண்ணிலா, அதுக்கு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பாரு, ரொம்ப பேக் லைட்டு கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அசோக் குமார் கேமராமேன். ஒரு இனியமான இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அசோக் குமார் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பார் ஸ்ரீதேவிக்கு, பேக் லைட் ஒன்று கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸான லைட்டிங் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அவங்க வந்து பார்த்துட்டு ஆட்டோகிராஃப் பார்க்குறப்ப பார்த்துட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஷாட், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பொக்கேவுக்கு பதில் வந்து ஒரு மிகப்பெரிய பூந்தோட்டத்தையே அனுப்பிச்சி வச்சேன் நான் தான் அப்படின்னு சொல்கிறேன், அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மாண்டேஜஸ் சாங், உங்கள் 2 பேருக்குமான அந்த மாண்டேஜஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கரும்பு ஜூஸ் வாங்கின்னு வர்றது, தர்பூசி வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, அந்த தர்பூசி வாங்கிட்டு வந்துட்டு அந்த தர்பூசியை வந்து அந்த அர்ச்சனா கேரக்டர் சாப்பிட்றதே அழகாக இருக்கும். அந்தளவு மிக அழகாக ரசித்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அந்த காற்றின் எந்தன் அந்த சாங் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் பாடுவாங்க, பிரபல பாடகின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க மட்டும் தான் பாடுவாங்க. பட் 1000 கொடைங்க, கலர் கொடைங்க, அந்த கொடைகளுக்கு நடுவில் வந்து ஜானி கேரக்டர் வரா மாதிரி ஒரு ஷாட் வைக்கணும் அப்படின்ட்டு மகேந்திரன் சார் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும்பொழுது பணம்லாம் கிடையாது, காற்று மழை வெள்ளம்லாம் அடிக்குது இல்லை, புயல்லாம் அடிக்கிறாங்க, அந்த ரசிகனும் வரல, தனியாக பாடினாங்கன்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தனியாக பாடுற மாதிரி ஒரு ஷாட்டை வச்சு எடுத்தது. அது வந்து பிரபல பாடகின்னும் பொழுது நிறைய குடைகளோடு இருந்தால் அந்த வந்து காட்சி இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். தயாரிப்பாளர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் காட்சினா அந்த காட்சி இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்ற ஒரு குறையை வந்து மகேந்திரன் அவருடைய பேட்டிகளில் சொல்லியிருந்தார். இந்த திரைப்படத்தில் ட்ரிவியான்னு பார்த்தீங்கன்னா சித்ரா லட்சுமணன் அவர் வந்து ப்ரொடியூசர் இயக்குனராக ஆனார். பட் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் அவர் 1980களில் PROவாக பணியாற்றிய ஒரு திரைப்படம் இது. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் அசிஸ்டன்ட் டிஓபியாக அசிஸ்டன்ட் கேமராமேனாக சுகாசினி வந்து அசோக்குமார் சாருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இதில் வந்து வேலை பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் நெஞ்சத்துக்கு இல்லாதையில் ஹீரோயினாக வந்து இதில் வந்து போட்டுப்பாங்க. மோகன், சாருஹாசன், சுகாசினி இவங்களாம் வந்து மகேந்திரன் சாருடைய பெருமைக்குரிய அறிமுகங்கள். அதே மாதிரி மகேந்திரன் சார் படங்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து குமரிமுத்து, சாமிக்கண்ணு, அதுக்கப்புறம் வந்து அன்பாலய பிரபாகரன் இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. பூட்டாத பூட்டுகள் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் அன்பாலய பிரபாகரன், சாமிக்கண்ணு எல்லாருமே இருப்பாங்க. உதிரி பூக்களாக இருக்கட்டும், முள்ளு மலரமாக இருக்கட்டும், நீங்கள் இந்த இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அவங்க செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருப்பாங்க அதில்.
ஸோ ஒருவேளை அந்த ஆர்டிஸ்ட்லாம் அவருக்கு செட் ஆகிட்டாங்கன்றதுனால அவருக்கு எல்லா படத்துலையும் அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த திரைப்படத்துடைய சவுண்ட் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா விடி விஜயன் அவர் வந்து லெனின் எடிட்டர் லெனினுக்கு வந்து அசிஸ்டண்டாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து விடி விஜயன் வந்து தனியாக வந்து எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தார். பட் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை அவர் வந்து சவுண்ட் எடிட்டிங்கில் தான் வந்து விடி விஜயன் இருந்தார். அப்புறம் லெனின் கிட்ட வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அவரோட உதவியாளர் ஆகி அதுக்கப்புறம் வந்து விடி விஜயன் எடிட்டராக வந்து அவர் வந்து மாறுறது அது ஒரு தனி கதை. இந்த திரைப்படத்தில் வந்து திருட்டு ஜானியோடைய அசிஸ்டண்ட்டாக சூரியராஜன் இருப்பார். பட் இந்த படத்துக்கு அவர் செட் ஆகலான்ற மாதிரி தோணும் நம்மளுக்கு. பட் ஓகே, என்ன சொல்கிறது, ஜானியுடைய அந்த பரபரப்புக்கும் சூரியராஜனுடைய அந்த கேட்கமேகமேன்னு பேசுகிறதுக்கும் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, இந்த ஜானி திரைப்படம் காலம் கடந்து இன்னும் எல்லோருடைய மனதிலும் பசுமையாக இருப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று அசோக் குமாருடைய ஒளிப்பதிவு. நான் சொன்ன மாதிரி அந்த ஒலிக்காக இந்த சினோரிட்டா சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் ஒரு சோர்ஸ் லைட் மாதிரி சன்லைட் வரும், அதில் வந்து 2 பேரும் ஓடுவாங்க. அந்த மாதிரி ஷாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணி இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி என்வானிலே ஒரே வேண்டிய அந்த சாங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாக பூக்கள், அந்த பியானோ சுற்றி பூவாக இருக்கும். அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கான லைட் பண்ணி அதை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து அவ்வளோ அழகாக ஒரு ஜெகநாட்டிக் லுக்கில் வந்து அந்த அர்ச்சனா கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதேமாதிரி ராஜாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாடல்கள் எல்லாமே என்ன சொல்கிறது, ஆசம். இந்த காதல் எல்லோருடைய மனதிலும் போகிறதுக்கு உள்ளார போய் பூந்துக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ராஜா சார் தான். அதுவும் இதில் வந்து ஒரு மியூசிக் வரும், ஒரு ஃப்ளூட்டோடு வரும். அது நீங்கள் அது வந்து இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா இதெல்லாம் அந்த சிமிலரிட்டி அந்த 1980 வந்து இந்த மியூசிக்லாம் அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இது சரி, நான் பேசணும் நிறைய பேசிட்டு போகலாம். பட் காலம் கடந்து இந்த ஜானி நிற்க மிக முக்கிய காரணம் அர்ச்சனா ஜானிக்கான அந்த காதல், அந்த புரிந்துணர்வு. அர்ச்சனா கேரக்டரை பொறுத்தவரையிலையும் அன்பு செலுத்திட்டவன் மேலே வந்து அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் எனக்கு என்னுடைய அன்பு அவன் மேலே அவனுடைய கடனை கூட அடைக்கிற அளவுக்கான அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸ். நான் இப்படி ஒரு கேரக்டர்னு சொன்னதுமே ஸ்ரீதேவி என்ன பண்ணாங்களாம், கார்லேருந்து வரும்பொழுதே ஷூட்டிங் வரும்பொழுதே அழகாக ஒரு புடவை அழகாக வந்து ஒரு போத்திக்கிட்டு ஒரு கொண்டை போட்டு ஒரு பூ வச்சுட்டு வந்தாங்களாம். சான்ஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அவங்க அப்படின்னு மகேந்திரன் நிறைய பேட்டிகளில் ஸ்ரீதேவி பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு மிக அற்புதமான ஒரு காதல் காவியம் ஜானி, டோன்ட் மிஸ் இட். ஓகே, உங்களுக்கு இந்த திரைப்படம் குறித்தான வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தயவுசெய்து பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.